இந்த 2025ல் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டா அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படிங்கிற கொஸ்டினை நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருந்தார். உங்களுக்கும் இதே டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரியல் எஸ்டேட்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை மட்டும்தான் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பில்டிங் லேண்டு மேலே எந்த ஒரு சென்டிமெண்ட்டுமே கிடையாது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் போகிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக இன்டெரக்டாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸையும் ரியல் எஸ்டேட்டோட ரிட்டர்ன்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட CAGR, அதாவது அதோட காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத், ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதோட ஆவரேஜ் ரிட்டர்ன் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 20 வருஷத்தில் வெறும் 8.4% மட்டும்தான். இதுவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதோட CAGR எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 16.1%. இதுவே நீங்கள் எத்தனை மடங்கு வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வெறும் 5 மடங்கு மட்டும்தான் வளர்ந்துருக்கும். அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 20 மடங்கு வளர்ந்துருக்கும். ஸோ இந்த கணக்கிலிருந்து உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்டாக் மார்க்கெட்டில் அடி மேலே அடி விழுந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது நீங்கள் ரொம்ப டிப்பில் வாங்க போகிறீங்க, ரொம்ப ஃபாலாக இருக்கிற மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன்.